இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பிரிக்லேயருங்கிற படத்தை பற்றி தான். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பிரிக்லேயர் படம் வந்து இந்த கதையை பற்றி பார்த்ததுன்னா, இங்கே அமெரிக்காவில் வந்து ஒரு கிளர்ச்சி பண்ணுற ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கிளர்ச்சி பண்ண கூட்டத்துக்கு வந்து நடுவில் வந்து ஒருத்தர் இருப்பான். இந்த கிளர்ச்சி பண்ணுறவன் தான் வந்து ரொம்ப கெட்டவனே. ஏன்னா அந்த கெட்டவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அங்கே ஃபாரினில் இருக்க ஒருத்தனை வந்து போட்டு தள்ளிடுறான். அவன் போட்டு தள்ளுறது பார்த்தீங்கன்னா, ஒருத்தனை மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க நிறைய பேரை வந்து போட்டு தள்ளிடுறான். கிளர்ச்சியாளர்களையும் ஒருத்தன் போட்டு தள்ளிடுறான். அப்புறம் அங்கே இருக்க முக்கியமான தலைவர்களில் ஒருத்தனையும் வந்து போட்டு தள்ளிட்டு வந்து அதை முக்கியமான பயங்கர நேஷ்னல் இஷ்யூ ஆக்குறானுங்க. நேஷ்னல் இஷ்யூ ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம ஏஜென்ட் எல்லாத்துக்குமே வந்து தகவல் போகுது. அவங்க இது யார் பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இந்த கொலையை. அப்புறம் இதுக்கு வந்து சிஏ தான் ரெஸ்பான்சிபிள்னா அப்படின்ட்டு வந்து ஒரு பொறுப்பை வந்து தள்ளிடுறான் கிளர்ச்சியாளராக இருக்க ஒருத்தன். அப்புறம் நம்ம ரிட்டையர் இருக்க நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, ரிட்டையர் ஆக மாட்டேங்கிறாரு. இதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதோட உண்மையை வந்து நான் கண்டறிகிற வரைக்கும் வந்து நான் ரிட்டையர் ஆக மாட்டேன்னு ஒரு சபதம் எடுக்கிறாரு. அப்புறம் இது யார் பண்ணாங்க, இந்த கொலை யார் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு வந்து தேடி போகிறாரு. அப்புறம் அந்த கொலை பண்ணவனும் வந்து கிடச்சிட்டான். அப்புறம் அவன் வந்து இங்கே தப்பிக்க ஓடி பார்க்குறான். அவர் பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு ட்ராப்பாக போட்டு. இவர் அந்த கிளர்ச்சியாளராக இருக்க ஒரு கெட்டவனை வந்து எவன் கொண்டானோ அவனை தேட போயிட்டுருக்கும்போது வந்து ஹீரோவோட பர்சனல் லைஃப்பில் இருக்க பாஸ்ட் லைஃப்பில் இருக்க எல்லா விஷயத்தையுமே வந்து கொண்டு வந்துடுறான். கொண்டு வந்து அது பெரிய ஒரு நேஷனுக்கே பாதிப்பை விளைவிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்காக தான் ஹீரோ வந்து அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கே செக் வைக்கிற மாதிரி அவனோட பாஸ்ட் லைஃப்லாம் கொண்டு வந்து ஹீரோ தான் வந்து இந்த கொலையை செய்ய வச்சாருன்னு மாதிரி கொண்டு வரான். ஹீரோ வந்து எப்படி அந்த கொலை முயற்சியிலேருந்து தப்பிக்கிறாரு, கொலைப்பழியிலேருந்து. அப்புறம் இவனை எப்படி மாட்டி விட்றது அந்த கதையாகவே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.